இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு புதிய ஒரு பாடம் தலை போட்டுக்கோங்க மின்காந்தவியல் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் தலை போடுங்க மின்காந்தவியல். அடுத்து இந்த கிழமை திரும்ப பாஸ்ட் பேப்பர் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுமே, அது வேறையா போகும், அது வேறையா போகும். இந்த மாசம் ஃபுல்லா சார் நடக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க சொல்லுங்க. சார், நீங்க 16 செமினார் செய்யற நீங்க அதுலயா இது செய்ய போறீங்க எம்சிக்யூ எல்லாம்? ஓ அதெல்லாம் அந்த 16 எம்சிக்கு தான். 9 செமினார் ரிவிஷன், 3 செமினார் 300 எம்சிக்யூ, 20 ஸ்ட்ரக்சர், 20 எஸ்ஏ, 20க்கு மேற்பட்ட எஸ்ஏ வரும். அதோட ஃபைனல் 4 செமினார் வந்து டார்கெட் பேப்பர்ஸ். அப்ப ஃபுல் சிலபஸும் அதுல வருமா சார் 9 செமினார்லயும்? ஃபுல் சிலபஸும் அதில் கவர் ஆகும். ஃபுல் சிலபஸும் கவர் ஆகும். கிரேட் 10ல இருந்து கிரேட் 11ல இருந்து எல்லாம் 100% கவர் ஆகும். கவலைப்படாது. இதுக்கு வரைக்கும் படிக்காத ஆட்களுக்கும் அந்த ஃபைனல் ஃபைனர்ல சேர்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம். நான் இப்ப கிட்டத்தட்ட கேள்விப்பட்டேன், அந்த புள்ளல் இண்டிவிஜுவல் கிளாஸ் போறதானே சரியா? இண்டிவிஜுவல் கிளாஸ் போற ஒரு சார் ஒன்று எடுக்கிறாரு. இண்டிவிஜுவல் கிளாஸ் அல்ல, குரூப் கிளாஸ் எடுக்கிறாரு. 4 கிளாஸ் தான். ஓலவல் புள்ளைகள் தானே, இங்கிலீஷ் மீடியம். 4 கிளாஸ் 3000 ரூபாய். 4 கிளாஸுக்கு 3000 ரூபாய். அப்ப நான் எங்கள்கிட்ட இப்ப என்கிட்ட வந்து சொல்றேன், நேபர் ஒன்று தான் என்கிட்ட வந்து சொல்றேன், 4 கிளாஸ் போறோம் 300 ரூபாய் கட்டுறேன்னு சொல்லி மாசத்துக்கு. 300 ரூபாய் 3000 ரூபாய், 3000 ரூபாய் கட்டுறேன். அப்ப நான் சொன்னேன், ஏ லெவலுக்கே நாங்க அவ்வளவு எடுக்கிறல்ல, என்னதான் படிச்சு கொடுக்குறானோ தெரியல, எங்களுக்கு என்ன தெரியும் இவ்வளவு என்னத்த செய்யறாங்களோ தெரியா சரியா. ஓரல் பேப்பரை கொடுக்குறோம் தெரியும் சில நேரம் இவ்வளோ அறுக்குறேன்னு சொன்னா. இதெல்லாம் செஞ்சிடவானமே, ஒரு நாளும் செய்யவானம். கடைசி கட்டத்துல நான் இந்த 2 மாசத்துல ஃபுல் சிலபஸும் படிச்சு தரேன், இண்டிவிஜுவல் கிளாஸ் வைக்கிறேன், குரூப் கிளாஸ் வைக்கிறேன், அதெல்லாம் போய் ஏமாந்துருவானவன். எனக்கு என்ன தெரியும், மற்ற பாடங்களை பத்தி தெரியும், சயின்ஸுக்கு செஞ்சிருவான். சரி, இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் மின்காந்தவியல்ல எலக்ட்ரோ மேக்னட்டிசம். முதலாவது நாங்க பார்ப்போம் என்ன தெரியுமா, ஒரு சின்ன தலை போட்டுக்கோங்க, காந்தம்னு சொன்னா என்ன சொல்லி பார்ப்போம். காந்தம், காந்தம்டா என்ன, ஒரு வரையிலக்கணம் முடிக்கிற எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. காந்த புலத்தை காந்த புலத்தை காந்த புலத்தை தோற்றுவிக்கும் ஆற்றல் கொண்ட தோற்றுவிக்கும் ஆற்றல் கொண்ட தோற்றுவிக்கும் ஆற்றல் கொண்ட பதார்த்தங்கள், ஆற்றல் போட்டிக்கிறேன், ஆற்றல் கொண்ட பதார்த்தங்கள் காந்தங்கள் எனப்படும். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ சொல்லுங்க. சார், அந்த ஷார்ட் செமினார்ல வந்து எங்களுக்கு எல்லாமே கவர் ஆகுமா சார் பாடம் எல்லாம்? ஓ கிரேட் 10ல இருந்து கிரேட் 11 ஃபுல்லாவே எல்லாமே கம்பைன் பண்ணி தான் செய்வோமே. அதுல வந்து ஷார்ட் செமினார் வைப்போம், இடைக்கிட எக்ஸ்ட்ராவும் நாங்க வச்சுட்டு போவோம். அந்த ஷார்ட் செமினார் ஒன்று வச்சுட்டு அதுக்கு இடையில கிடைக்கிற கேப்ல வந்து நாங்க எக்ஸ்ட்ராவும் செஞ்சுட்டு போவோம். அதுல மேப் கிடைக்கும், ஷார்ட் நோட்ஸ் கிடைக்கும், டியூட்ஸ் கிடைக்கும். அதுல டியூட்ஸ்ல பாதியை நாங்க செய்வோம், பாதி உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி செய்வோம். எல்லாம் 100% செஞ்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். விடைகள் இருந்து எல்லாம் கிடைக்குமே. அதுல செய்யற பேப்பரை தந்துட்டு அந்த பேப்பர் கூடிய விடைகளை தந்து அதுல நாங்க சில கேள்விகளை நாங்க செஞ்சு காட்டுறோம், சொந்த கேள்விகளை செய்யறதுக்கு நாங்க கொஞ்சம் தருவோம், மேப் ஒன்று தருவோம், ஷார்ட் நோட் தருவோம். எல்லாம் போன வருஷம் செஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் சரியா. அது அப்படியே இந்த வருஷம் அதை விட அப்டேட் பண்ணி செய்ய போறோம். இந்த வருஷம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சிஸ்டத்தை. சரி, காந்தப்புலத்தை தோற்றுவிக்கும் ஆற்றல் கொண்ட பதார்த்தங்கள் காந்தங்கள் எனப்படும். காந்தங்கள் எனப்படும். ரைட், அது என்னது காந்தம்டா என்னது? காந்தம்டா என்னண்டா, காந்த புலத்தை தோற்றுவிக்கக்கூடிய பதார்த்தங்களுக்கு காந்தம் சொல்லிடுவோம். அது என்னது காந்த புலம் சொன்னா? இது நான் கொஞ்சம் அதை பிராக்டிக்கலா யோசிக்கணும், கொஞ்சம் அந்த காமன் சென்ஸை வச்சு தான் நான் அதை விளங்கப்படுத்த போறேன். இப்ப நீங்க ஒரு காந்தம் எடுங்களே போல, காந்தம் கண்டிக்கிறீங்க தானே, காந்தம் ஒவ்வொரு ஷேப்ல வரும் சரியா. ஒரு சட்ட காந்தம் எடுப்போம், இப்படிதான் சட்ட காந்தம் இருக்க போகுது, சும்மா ஒரு தகாடோடு மாதிரி இருக்கும் சரியா. அதுல முதலாவது நான் உங்களுக்கு சொல்லி தரேன், காந்த புலம்னு சொல்ல வாரது எதை சொல்ல வராங்கன்னு சொல்லி சரியா. பாருங்க, ஒரு காந்தம் ஒன்று இப்படி இருந்தா அந்த காந்தத்துக்கிட்ட நாங்க சொல்லுவோமே ஒரு இரும்பு ஆணி ஒன்றை கொண்டு போறோம்னு சொல்லி. இரும்பு ஆணி ஒன்றை இப்படி கிட்ட கொண்டு போக கொள்ள அந்த காந்தம்
அந்த இரும்பாணியை இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வரும் தானே. காந்தத்துல ஒரு கவர்ச்சி விசை ஒன்று உண்டாகும் தானே. ரைட்டா? அந்த கவர்ச்சி விசை பரம்பி இருக்கக்கூடிய பிரதேசத்தை தான் நாங்க சொல்ற காந்தப்புலம் அப்படி சொல்லி. காந்தப்புலம்ன்றது என்ன தெரியுமா? காந்தத்தால அதுட கவர்ச்சி விசை பரம்பியுள்ள பிரதேசம். காந்தத்துல அந்த கவர்ற தன்மை பரம்பி இருக்கிற பிரதேசம். அது இந்த காந்தத்தை சுத்தி ஒரு குறிப்பிட்ட தூரத்துல தான் காணப்படும். காந்தத்தை சுத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு பரப்புல தான் காணப்படும். அந்த பரப்பத்தை நாங்க சொல்ற காந்தப்புலம் அப்படி சொல்லி. சரியா? அப்படின்னு என்ன திரும்ப சொல்ல வாரேன். இந்த ஆணியை தூக்கி இந்த காந்தப்புலத்துக்கு வெளியால கொண்டு போனோம்னு வைங்களே, அப்ப அந்த கவர்ச்சி தொழிற்படாது. பாருங்க, காந்தத்தை விட்டு தூரமாக்கினா அந்த கவர்ச்சி இருக்காது. காந்தத்துக்கு கிட்ட கொண்டு போகல ஒரு ஒரு ஏரியால வச்சுதான் அந்த கவர்ச்சி எங்களுக்கு தென்படும். இதுவரைக்கும் இந்த காந்தத்தை எல்லாம் செஞ்சு பார்த்தீதாக்கும் செஞ்சு பாருங்க. சரியா? காந்தத்தை வச்சு அது இது உருட்டி பிரட்டி பார்க்காதாக்களுக்கு இப்ப நான் சொல்றது உங்களுக்கு விளங்காது என்ன சொல்ல வரேன். சரியா? உண்மையிலே காந்தத்தை கண்டிக்கணும். காந்தம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்த்திக்கணும். நான் உங்களுக்கு வேணா செஞ்சு காட்டுறேன். எனக்கு இப்ப என்னத்த உண்மையான காந்தம் ஒன்று இல்ல பக்கத்துல. முந்தின வச்சு கொண்டீங்கன்னா அதை காணும் எங்கண்டு. வீட்டுல ஒரு சாமானை வச்சா தேடுறது பெரிய கரைச்சல். இதை பாருங்க, இதான் காந்தம் எடுங்க. இது காந்தம் இல்ல, சும்மா காந்தம் எடுங்களே. இது வந்து ஒரு ஆணின்னு எடுங்க. சரியா? நான் இப்படி கிட்ட கொண்டு போகக்குள்ள இப்ப இங்க தூரத்துல வைக்கக்குள்ள கவர்ச்சி ஒன்று இருக்காது. சரியா? தூரத்துல வைக்கக்குள்ள கவர்ச்சி ஒன்று இருக்காது. இப்படி கிட்ட கொண்டு போறவங்களே ஒரு இடத்துல வச்சு கவர்ச்சி ஒன்று விளங்கும். எங்க கையாலே ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். அந்த ஆணியை அந்த காந்தம் இழுக்குதுன்னு சொல்லி. இப்ப எந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே அந்த கவர்ச்சி ஏற்படுதோ அதுதான் காந்தப்புலம் பரவியுள்ள பிரதேசம். அது காந்தத்திற்கு கவர்ச்சி பரம்பியுள்ள பிரதேசம். சரியா? அப்ப அந்த ஏரியா உள்ளுக்கு நாங்க அந்த ஆணியை கொண்டு போனா மட்டும்தான் அந்த இழுபற்ற அந்த உணர்வு எங்களுக்கு ஏற்படும். அது கவருதுன்றது விளங்கும். அந்த ஏரியா உள்ளுக்கு நாங்க அந்த ஆணியை கொண்டு போனாதான். அப்படியே அந்த ஏரியா விட்டு வெளியே கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அந்த கவர்ச்சி இருக்காது. அப்படிதான் காந்தம். அப்ப காந்தம்னு சொல்றது வந்து அந்த ஒரு கவரக்கூடிய ஒரு ஏரியா ஒன்றை உருவாக்கக்கூடிய பதார்த்தங்கள் தான். இப்ப இது என்ன காந்தம்னு சொல்லிடுமா? இது வந்து இந்த பேனா போட்டு வைக்கிற ஹோல்டர். இப்படிதான் பேனா போட்டு வைக்கிற ஹோல்டரை. இது காந்தம் அல்ல, நான் சும்மா காந்தம் காட்டுறதுக்காக எடுத்தது. அப்ப எங்களுக்கு சும்மா கண்டதெல்லாம் காந்தம்னு சொல்லல. இப்ப உதாரணம் இதை காந்தம்னு சொல்லலாம். ஏ இதுக்கு ஒரு கவர்ச்சி பிரதேசம் ஒன்று உருவாக்கியலுமா? ஏலா. இதுக்கு இரும்பு, நிக்கல், உருக்கு இந்த மாதிரி விஷயங்களை கவர இயலுமா? ஏலா. சரியா? பொதுவா அந்த கவரக்கூடிய ஒரு பிரதேசம் ஒன்று உருவாக்கக்கூடிய பதார்த்தங்களுக்கு தான் நாங்க சொல்றோம் காந்தம்னு சொல்லி. அதாவது காந்த புலத்தை உருவாக்கியலுமான பதார்த்தங்கள். காந்த புலம்டா என்ன? அந்த ஒரு காந்தத்தால கவர்ச்சி விசையா உண்டாக்கியலுமான ஒரு பிரதேசம் உண்டு. அந்த பிரதேசத்தை யாரெல்லாம் உருவாக்கியலுமோ அதுதான் காந்தங்கள். சரியா? உலகத்துல வந்து இயற்கையான காந்தங்கள் காணப்படுது. கொஞ்சம் உலகத்துல இயற்கையாகவே அந்த காந்த தன்மை இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் இருக்குது. அப்படியான அந்த காந்த கவர்ச்சி ஏற்படுத்தலுமா இயற்கையாவே காணப்படக்கூடிய சில பதார்த்தங்கள் இருக்குது. சிலதுகளை வந்து நாங்க செயற்கையா சில உலோகங்களை மிக்ஸ் பண்ணி நாங்க காந்தங்களை உற்பத்தி செய்யறோம். அப்படியும் இருக்குது. காந்தங்கள் எங்களுக்கு செயற்கையா செய்ய மேலும் இயற்கையாகவே அந்த காந்த தன்மை கொண்ட பதார்த்தங்கள் இருக்குது. அது எல்லா பதார்த்தங்களுக்கும் காந்த தன்மை இல்லை. சரி, அந்த காந்த புலத்தை உருவாக்குற தன்மை வந்து சில இயற்கையாகவே சில கலப்புலோகங்களுக்கு சில பதார்த்தங்களுக்கு இருக்குது. சிலதுகளை எங்களுக்கு செயற்கையாகவும் உற்பத்தி செய்யலாம். சரியா? சரி, அப்ப இந்த காந்தப்புலம்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நான் வாரேன். இப்பயே வரைய வானம் இதை. இப்ப வரைஞ்சதுக்கு வெட்ட வானம். நான் இது விஷயத்துக்கு போற வாரேன். காந்தப்புலம்ன்றத நான் வேறைய ஒரு தலைப்போட்டு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க போட்டுக்கொள்வோம். இப்ப காந்தம்னு என்னன்னு சரிதானே? இப்ப போடுங்க தெரியுமா? காந்தம் இரு வகைப்படும். சரியா? காந்தம் இரு வகைப்படும். சரியா? ஒரு விளக்கம் மட்டும் தந்துட்டே வரவா? விளக்கம் மட்டும் தந்துட்டே வரேன். சரி, காந்தத்துல 2 வகைகள். சரியா? காந்தத்துல பிள்ளைகள் 2 வகைகள். ஓகே, அதுல ஒன்றுக்கு நாங்க சொல்ற
நிலையான காந்தம். இது எழுதவானமா கொஞ்சம் கவனிச்சுட்டு இருக்கு. நிலையான காந்தம் சொல்றது வந்து சில நேரங்கள்ல சில பதார்த்தங்கள் இருக்குது, அதுக்கு இயற்கையாகவே ஒரு காந்த இயல்பு ஒன்று இருக்கிற. சரியா? காந்த இயல்பு ஒன்று இருக்குது. அதாவது அந்த காந்த கவர்ச்சி கொண்ட ஒரு பிரதேசம் ஒன்றை அதுக்கு உருவாக்கலாம். சரியா? அது ஒரு தளம் இல்லாம போறல, பெர்மனண்டா அந்த காந்த கவர்ச்சி கொண்ட பிரதேசம், அதாவது காந்த புலத்தை அதுக்கு பெர்மனண்டா எந்த நேரம் உருவாக்கி வச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த நேரம் அதுக்கு அந்த காந்த தன்மையும் இருக்கிற. சரியா? அப்படி சில இயற்கையாகவும் இருக்குது, சில செயற்கையாகவும் அப்படிகளை செய்ய இயலும். இப்ப உதாரணமா வந்து ஒரு காந்தம் ஒன்று உலகத்துல செய்யப்படுது, அதுக்கு எதை மிக்ஸ் பண்றாங்கன்னு சொன்னா ஒரு உலோகம் ஒன்றுகிற நியோடிமியம் சொல்லி, நியோடிமியம் அப்படின்னு ஒரு உலோகம் ஒன்று இருக்குது. அதை வந்து மெக்னீசியத்தோடையும் இரும்போடையும் போரனோடையும் கலக்குறாங்க. சரியா? கலந்து செய்யப்பட்ட அந்த கலப்புலோகத்துக்கு காந்த தன்மை ஒன்று இருக்குதாம். இது ஒரு கலப்புலோகம் உண்ட, அது ஒரு காந்த தன்மை இருக்குதாம். அது நிலையானது, அது ஒரு நாள் இல்லாம போகாது. சரியா? அந்த காந்த தன்மை, அந்த காந்த புலம்ன்றது இருக்குதானே, அது ஒரு நாள் இல்லாம போகாது.